ஜூன் 17ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் காங்கிரஸ் தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி 2 வாரங்கள் ஆகிவிட்ட நிலையில் கேரளாவின் வயநாடு, உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி என்று 2 தொகுதிகளில் வென்றிருந்த ராகுல் காந்தி எந்த தொகுதியின் எம்பியாக தொடர்வார், எந்த தொகுதியில் ராஜினாமா செய்வார் என்ற கேள்வி இருந்த நிலையில் வயநாடு தொகுதியில் ராகுல் ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு வெளியானது. ராகுலின் ராஜினாமாவால் வயநாடு தொகுதி காலியாகும் நிலையில் ராகுலின் தங்கையும் பிரியங்கா காந்தி போட்டியிடப் போவதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியான கட்சி அரசியல் செய்து வந்தவர் இத்தேர்தல் வழியே முதலாக தேர்தல் அரசியலை சந்திக்க இருக்கிறார். இந்திரா போல இருக்கிறார், அவரை போலவே நடக்கிறார் என்று இன்றும் காங்கிரசின் அபிமானிகள் சொல்லும் பெயர் பிரியங்கா காந்தி. ராகுலுக்கு முன்னரே அரசியலுக்குள் வந்திருக்க வேண்டிய, ஆனால் குடும்ப சூழல் அவரை அனுமதிக்கவில்லை. ஆனாலும் கட்சியையும் அரசியலையும் எப்போதும் கவனித்துக் கொண்டே இருந்தார் பிரியங்கா காந்தி. 1972ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்திக்கும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்திக்கும் 2வது பிள்ளையாக, இளைய பிள்ளையாக பிறந்தவர் பிரியங்கா. 1984ஆம் ஆண்டு வரை தேராதூனில் தனது பள்ளி படிப்பை மேற்கொண்ட பிரியங்கா பாதுகாப்பு காரணங்களால் டெல்லியில் உள்ள பள்ளிக்கு மாற்றப்பட்டார். காந்தி குடும்பத்துக்கு இருந்த உயிர் பாதுகாப்பு குறித்த மிரட்டல்கள் பிரியங்காவையும் ராகுலையும் பாதிக்கும் என நினைத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. டெல்லியில் உள்ள பள்ளி ஒன்றில் சேர்ந்த பிரியங்கா அங்கும் கூட நேரில் சென்று கற்பது சற்று சவாலாகவே இருந்தது. 1991இல் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதால் வீட்டில் இருந்தே படிப்பை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் பிரியங்காவுக்கு ஏற்பட்டது. பின்னர் டெல்லி பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள ஜீசஸ் மேரி கான்வென்ட்டில் இளங்கலை படிப்பை முடித்த பிரியங்கா தனது முதுநிலை படிப்பை புத்த மதம் சார்ந்த பிரிவில் மேற்கொண்டார். அப்போதே பிரியங்காவுக்கு புத்த மதம் மீது ஈர்ப்பு ஏற்பட்டது. இதனிடையே 1997ஆம் ஆண்டு டெல்லியில் இருந்து வணிகத்தில் ஈடுபட்டு வந்த ராபர்ட் வதேராவுடன் பிரியங்காவுக்கு திருமணம் நடந்தது. அரசியல் குடும்பத்தை சேர்ந்த பிரியங்கா இனிமேல் அந்த பக்கம் வரமாட்டார் என அனைவரும் எண்ணினர். அதுபோலவே பிரியங்காவும் அரசியல் நிகழ்வுகளுக்கோ கட்சி அலுவலகத்துக்கோ எப்போதும் வந்தது இல்லை. இந்நிலையில் தான் 2004ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனக்காக வேலை செய்ய பிரியங்காவை அழைத்தார் சோனியா காந்தி. கட்சி வேலைகளில் முழுமையாக ஈடுபட்டிருந்ததால் தன்னுடைய தொகுதியில் நடக்கும் விஷயங்களையும் அங்கு வெற்றி பெறுவதற்கான வேலைகளையும் பிரியங்கா கவனித்துக் கொண்டால் நன்றாக இருக்கும் என சோனியா நினைத்தார். பிரியங்காவும் அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதிகளுக்கு சென்றார். காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து அவர்களது திட்டங்கள் குறித்தும் கேட்டதோடு அவற்றில் மாற்றங்களை செய்து முழு சுதந்திரம் கொடுத்து வேலை செய்ய சொன்னார். பிரியங்காவின் இந்த அணுகுமுறை அங்கிருந்த நிர்வாகிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததோடு உத்வேகத்தையும் சேர்த்தே கொடுத்தது. அப்போது நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி நாடு முழுக்க வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. சோனியாவும் ராகுலும் வென்று நாடாளுமன்றம் சென்றனர். அதேபோல் 2007ஆம் ஆண்டு நடந்த உத்தரப்பிரதேச தேர்தலில் ரேபரேலி மற்றும் அமேதி பகுதி இடங்களுக்கு யாருக்கு சீட் ஒதுக்குவது என்பது பற்றி கட்சிக்குள் குழப்பம் ஏற்பட்டது. அங்கு சென்று 2 வாரங்களுக்கு மேல் தங்கியிருந்த பிரியங்கா அனைவரையும் சமாதானம் செய்து பிரச்சனையை சரி செய்தார். காங்கிரஸ் நிர்வாகிகள் பலராலும் பிரியங்காவின் உத்தி பாராட்டப்பட்டது. இந்நிலையில்தான் திடீரென வேலூரில் உள்ள மத்திய சிறைக்கு பிரியங்கா காந்தி வரவுள்ளதாக தமிழ்நாடு அரசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஏன், எதற்காக என பல கேள்விகள் எழுந்தன. தனது தந்தையின் கொலை வழக்கில் குற்றவாளியாக உள்ள நளினியை சந்திக்க பிரியங்கா விரும்புவதாக சொன்னதும் பலருக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டது. பாதுகாப்பு விஷயங்கள் ஒருபுறம், அரசியல் குழப்பங்கள் மறுபுறம் என இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியது. வேலூர் சிறைக்கு சென்ற பிரியங்கா அங்கிருந்த நளினியை சந்தித்து பேசினார். இது குறித்து பின்னர் பேசிய நளினி ராஜீவ்காந்தி கொலை குறித்து பல்வேறு கேள்விகளை பிரியங்கா கேட்டதாகவும் ஒரு கட்டத்தில் அவர் உடைந்து அழுது விட்டதாகவும் கூறினார். இந்த சந்திப்பு குறித்து ஒரு முறை பேசிய பிரியங்கா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகளாக சிறையில் இருக்கும் அனைவரையும் தான் மன்னித்து விட்டதாக கூறினார். சிறையில் இருந்த அனைவருக்கும் பிரியங்காவின் இந்த வார்த்தைகள் ஆறுதலை கொடுத்தன. தமிழ்நாட்டில் பலர் பிரியங்காவின் இந்த முதிர்ச்சியை கண்டு வியந்தனர். இதற்கு பிறகு பெரிய அளவில் ஊடகங்களிலோ அல்லது பொதுவெளியிலோ பிரியங்கா தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. 2014இல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் பிரியங்காவின் கணவர் ராபர்ட் வதேரா குறிவைக்கப்பட்டார். அவரது நிறுவனம் ரியல் எஸ்டேட் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டது. சிபிஐ, அமலாக்கத்துறை விசாரணை, ரெய்டு, கைது என வதேரா இருக்க கடும் மன உளைச்சலுக்கு ஆளானார் பிரியங்கா. இதனிடையே காங்கிரஸ் கட்சியில் இருந்து பலரும் பிரிய, காங்கிரஸ் பல இடங்களில் பலவீனமடைய பிரியங்காவின் வருகையை காங்கிரஸ் நிர்வாகிகள் விரும்பினர். அதற்கு ஏற்றார் போல 2019ஆம் ஆண்டு நேரடி அரசியலுக்கு வந்தார் பிரியங்கா. உத்தரப்பிரதேச மாநில பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். 2019 தேர்தலில் மேற்கு உத்தரப்பிரதேச பொறுப்பாளராக இருந்த பிரியங்காவால் பல சிக்கல்களை தாண்டி எதையும் சாதித்துவிட முடியவில்லை. ஆனால் ஓரளவுக்கு காங்கிரஸ் கட்சியை உயிர்ப்போடு வைத்திருக்க முடிந்தது. 2020ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம்
ஹத்ராஸில் தலித் சமூக இளம்பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பலத்த காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த பெண் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் தெரியாமல் அந்த பெண்ணின் உடலை காவல்துறையினரை எரித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனாலும் நிர்பயாவுக்கு கிடைத்த எந்த முக்கியத்துவமும் இந்த பெண்ணுக்கு கிடைக்கவில்லை. இந்த சம்பவத்தில் நிகழ்த்தப்பட்ட தொடர் அத்துமீறல்களை பொறுக்க முடியாத பிரியங்கா நேரடியாக ஹத்ராஸ்க்கு சென்றார். ராகுலும் அவரோடு சென்றார். இருவரும் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். இதேபோல வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடிய விவசாயிகளை பாஜக அமைச்சரின் மகன் காரியேற்றி கொன்ற சம்பவம் நாடு முழுக்க அதிர்வலையை ஏற்படுத்தியது. 2021 ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வேளாண் சட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய பேரணியில் விவசாயிகள் ஈடுபட்டனர். அப்போது துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியா காரும் மறிக்கப்பட்டது. அப்போது மிக வேகமாக வந்த கார் விவசாயிகளின் மீது ஏறியது. மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகன்தான் இதனை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டது. இச்சம்பவத்தில் 4 விவசாயிகள் கொல்லப்பட்டனர். விவசாயிகள் திருப்பி தாக்கியதில் 2 பேர் கொல்லப்பட்டனர். இச்சம்பவத்துக்கு பிறகு லக்கிம்பூர் செல்ல முயன்ற பிரியங்கா போலீசாரால் கைது செய்யப்பட்டார். யாரையும் சந்திக்க அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. 50 மணி நேரம் பிரியங்கா காந்தி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். ஆனால் எதற்கும் அடிபணியாத பிரியங்கா பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த பின்னரே திரும்பினார். இதேபோல காவல்துறை சித்திரவதைக்கு ஆளாகி உயிரிழந்த நபரின் குடும்பத்தை சந்திக்க ஆக்ராவுக்கு சென்ற பிரியங்கா உத்தரப்பிரதேச போலீசாரால் மீண்டும் கைதானார். சம்பவம் அரசியலாக்கப்படுவதை தடுக்கவே பிரியங்கா கைது செய்யப்பட்டதாகவும் உயிரிழந்த நபர் எந்த சித்திரவதைக்கும் உள்ளாக்கப்படவில்லை என்றும் பின்னர் விளக்கம் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் 2022ஆம் ஆண்டு நடந்த ஊபி தேர்தலில் காங்கிரஸ் கட்சியால் எந்த வெற்றியையும் ஈட்ட முடியவில்லை. ஒட்டுமொத்த காங்கிரஸ் அடிப்படை கட்டுமானத்தையும் மாற்ற வேண்டும் என முழங்கினார் பிரியங்கா. இதனிடையே ஹிமாச்சல் தேர்தலை நேரடியாக கவனித்த பிரியங்கா அடுத்தடுத்து பேரணிகள் நடத்தி மாநில நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை கொடுத்தார். கட்சிக்குள் இருந்த சலசலப்புகளை நீக்கி ஒற்றுமையாக செயல்பட வைத்தார். வெற்றிக்கு பிறகு முதல்வராக யாரை தேர்வு செய்வது என குழப்பம் வந்தபோது நேரடியாக களமிறங்கி அதனை சரி செய்து சிக்கலை தீர்த்தார். தொடர்ந்து வந்தது 2024 மக்களவை தேர்தல். காங்கிரசின் ஆஸ்தான தொகுதியாக இருந்த ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டு 5 முறை வென்றிருந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ராஜஸ்தானில் இருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போதே சோனியா காந்தியை தொடர்ந்து பிரியங்கா காந்தி தான் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுவார் என்று பரவலாக பேசப்பட்டது. ஆனால் அனைத்தையும் பொய்யாக்கி ரேபரேலியின் வேட்பாளராக ராகுல் காந்தியை அறிவித்தது காங்கிரஸ். அண்ணன் நாடெங்கும் இந்தியா கூட்டணிக்காக பிரச்சாரங்கள் செய்ய உத்தரப்பிரதேசத்தை தன் கண்ட்ரோலுக்குள் எடுத்தார் பிரியங்கா காந்தி. பிரதமர் நரேந்திர மோடி செய்யும் பிரச்சாரங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து மக்கள் ஆதரவை இந்தியா கூட்டணியின் பக்கம் திருப்பினார். வெற்றிகரமான தோல்வி என்பது போல் கடந்த 10 ஆண்டுகளாக இழந்திருந்த செல்வாக்கை மீட்டெடுத்தது காங்கிரஸ். ராகுல் காந்தி போட்டியிட்ட வயநாடு, ரேபரேலி 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற ஒரு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்வது அவசியமாக இருந்தது. இப்போது வயநாடு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்ய போவதாகவும் அதே தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிட போவதாகவும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முதல் முறை தேர்தலை சந்திக்கும் பிரியங்கா காந்தி இத்தேர்தலில் வென்று நாடாளுமன்றத்தில் தன் முதலடியை எடுத்து வைப்பாரா? அண்ணனும் தங்கையும் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் குரலாக ஒலி ஆளும் கூட்டணி அரசுக்கு நெருக்கடி கொடுப்பார்களா? இந்திரா காந்தி விட்டு சென்ற இடத்தை பிரியங்கா காந்தி பிடிப்பாரா என்பது எல்லாமே காங்கிரஸ் தொண்டர்களுக்கு எதிர்பார்ப்புகளை எகிர வைத்திருக்கிறது.